திருவள்ளூர் அருகே ஈக்காடு கண்டிகை பகுதியில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். உறவினர்களுடன் தகராறில் ஈடுபட்ட போதை இளைஞர்களை தட்டி கேட்ட போது நடந்த விபரீதம். வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும் போலீசார். நடந்தது என்ன? திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு கண்டிகை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவருக்கு சந்தியா என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்த நிலையில் வழக்கம் போல நேற்று வேலை முடிந்து ஈக்காடு கண்டிகை பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு கார்த்திகேயன் வந்துள்ளார். இந்நிலையில் இளைஞர்கள் சிலர் கார்த்திகேயன் வீட்டிலிருந்து 4 வீடுகள் தள்ளி உள்ள உறவினர் வீட்டின் அருகே மது அருந்திக் கொண்டிருந்ததை உறவினர்கள் தட்டி கேட்டுள்ளனர். இதனால் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் உறவினர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து உறவினர்களுடன் போதை இளைஞர்கள் தகராறில் ஈடுபடுவதை கார்த்திகேயன் வீடியோ எடுத்துள்ளார். இதனால் கோபமடைந்த மதுபோதை இளைஞர்கள் கார்த்திகேயனை தாக்க தொடங்கியுள்ளனர். உடனே இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கார்த்திகேயனை மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்து மயக்க நிலையில் இருந்த கார்த்திகேயனை மீட்ட அவரது உறவினர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியதை அடுத்து அவரின் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள புள்ளனம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது உறவினர்களுடன் மதுபோதை இளைஞர்கள் தகராறில் ஈடுபடுவதை தட்டி கேட்ட இளைஞர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.